கேசவன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, கையில புத்தகம் தாளுன்னு இன்னமும் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஒரு பேச்சு பொருள்னா, சரி, ஒரு தலைவர் இது என்னன்னா, அவர் சொன்னதை சொன்னாலே தெரிஞ்சிடும். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் மிதக்கும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது நீங்கள் ஒதுக்கினாலும் நீங்கள் ஒதுக்கப்பட்ட வாழ்வையும் நான் உங்கள் நலனுக்காகவே வாழ்வேன் என்ற பொருளில் சொன்ன திரு கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்ன ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தைகளை, வாக்கியத்தை சொல்லி இன்னைக்கு வந்து துவங்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் கேசவன் சார். ஆமா, அதாவது சொல்லுவாங்க, வெண்பா புலவருக்கு புலி அப்படிம்பாங்க. எப்படின்னா, அந்த வெண்பாங்கிற கட்டமைப்புக்குள்ள ஒரு கருத்தியல அடக்குறது வந்து ஒரு புலவர், இந்த புலி எப்படி அடிச்சுட்டு போயிருமோ அதே மாதிரி அந்த வெண்பா வந்து அந்த புலவரையே வீழ்த்திரும்பாங்க. அதே மாதிரி கலைஞரை கலைப்படுத்த முயல்வது, அதாவது கவிதைகளாகவோ கட்டுரைகளாகவோ எந்த தன்மையாவது கலைஞரை கலைப்படுத்த முயல்வது வந்து அவ்வளவு சிரமம். ஏன்னா அத்தனை விரிந்து பரந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கலைஞர். அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் திரு பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் தனது கலைப்பதிப்பகத்தின் மூலமாக. அதாவது கலைஞரின் மீது பேரன்பு கொண்ட பாப்பாக்குடியார் வந்து கலைஞரை கலைப்படுத்த முயன்றிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இதுவே வந்து கலைஞருக்கு சிறப்போ இல்லையோ பாப்பாக்குடியாருக்கு ஒரு ஆக சிறந்த ஒரு விஷயம். இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று வந்தது. இந்த தமிழ்ல தொல்காப்பியத்துல எண் வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு ஒரு பகுதி வரும். என்னன்னா, உணர்ச்சிகளை மொழியால் வெளிப்படுத்தாமல் உடலாலே உடல் மொழியால் வெளிப்படுத்துவது எண் வகை மெய்ப்பாடுகள். நகை, எளிவு, மருட்கை, உவகை, அச்சம், இப்படி அதுல ஒரு வகை மெய்ப்பாடை ஏன் இன்னும் சேர்க்கல? இந்த புத்தகத்தின் மூலமா எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. என்னன்னா, நன்றி உணர்ச்சி. நன்றி உணர்ச்சியை வார்த்தையாலும் சொல்லலாம், உடல் மொழியாலும் வெளிப்படுத்துற நன்றி உணர்ச்சியை நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, இந்த உணர்ச்சின்னு சொல்றீங்கன்னா நன்றி உணர்ச்சி. ஆமா, அதாவது காதலை விட பெரிய உணர்ச்சியாக இந்த பாப்பாக்குடி திரு செல்வமணி அவர்களை அந்த நன்றி உணர்ச்சியானது இந்த புத்தகத்தில் கொண்டு விட்டுருக்கு. என்னன்னா, இந்த சமூகத்தை, இந்த அரசியலை, இந்த சக மனிதர்களை இவரு மேற்கொண்ட விதத்துல அவரு வந்து இந்த பணுவல எழுதியிருக்காரு கவிதைகளை. ஆமா, சிலர் எப்படி புகழ்ந்து சொல்லுவாங்க தெரியுமா? நீருள்ள வரை, நிலமுள்ள வரை ஒரு புகழ் வாழும் அப்படின்னு. ஆமா ஆமா, அது என்னன்னா, அந்த புகழுக்கு பொருத்தப்பாடா திரு கலைஞர் அவரு எப்படி விளங்குறாருன்னா, சுதந்திரம் அளித்தார் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு தான் சுதந்திரம் கொடுக்கறத பத்தி சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இவரு நீருக்கும் நிலத்திற்குமே சுதந்திரத்தை அளித்திருக்கிறார். எப்படின்னா, மனிதர்களை, விலங்குகளை, பறவைகளை சமத்துவமா நடத்துறது இந்த ஐம்பூதங்கள் மட்டும்தான். அது எந்த பேதங்களும் பார்க்காது. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த கணத்துல அந்த பாதையில அங்க அவன் போகணும், இங்க இவன் வரணும், இப்படிங்கிற விஷயத்துல தனக்கான நீரை யாரும் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறதுல நீர் வந்து தனக்கு விருப்பமான மனிதர்களை சென்று அடைந்ததற்கும் திரு கலைஞர் அந்த சிந்தனை மரபுக்கு சொந்தக்காரர். அதே அந்த சிந்தனை மரபுல இருந்து அவர் வந்துகிட்டு இருக்காரு. இப்ப நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்கோம். இந்த கலைஞரோட மொழி சிறப்பு, ஆட்சி சிறப்பு, அவர் எதிர்கட்சி சிறப்பு, அவரோட சட்டமன்ற தொகுப்பு, அவரோட பிறகு ஆட்சி, அந்த கட்சியை நடத்தின பங்கு, அவர் பன்முக தளங்கள்ல வந்து அவர் செயல்பட்டு இருப்பாரு. இதுல அவரோட ஆட்சியை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, தென்காசி மாவட்டத்துல இருக்கிறதுனால இந்த மாவட்டத்திலேயே இருக்கிற கலை வந்து என்னன்னா கணியன் கூத்துக்கலை. கணியன் கூத்துக்கலை. ஆமா, அவர் ஆட்சி சிறப்பு நான் எப்படி சொல்றேன்னா, இந்த கணியன் கூத்து ஒரு 7 வகையான 7 பேரால நிகழ்த்தப்படுற ஒரு கலை. 2 பேரும் ஆடுவாங்க, ஒருத்தர் பாடுவாரு, 2 பேரும் வந்து இசைப்பாங்க. இப்படி 2 பேரும் இசைக்கிறதுல இந்த பறை இசைக்கருவி மாதிரியான கருவிக்கு பேரு, ஒண்ணுக்கு பேரு உச்சம், இன்னொன்னுக்கு கருவிக்கு பேரு மந்தம். ஒண்ணு உச்சம், இன்னொன்னு மந்தம். உச்சம் அடிச்சாதான் மந்தம் இசைக்க முடியும். ஓஹோ. மந்தம் கதி கொடுத்தாதான் உச்சம் இசைக்க முடியும். எப்படின்னா, கதினா தாளகதி, ஒன்றுக்கு ஒன்று இரண்டு பிரியாத ஒரு இசை சார்பு. ஆமா, அதே மாதிரி இவரை சொல்லுவாங்க கலைஞர் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அவர் வாழும் காலம் வரை அவருக்கு எதிராக ஆட்சி பண்ணவங்க கூட இவரோட சிந்தனை முறைப்புக்கு உட்பட்டே தான் ஆகணும். நீங்க பாத்திருப்பீங்க, இந்த எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து உணவுப் பொருளை அரிசியா கொடுக்கும் போது அடுத்து வந்த ஆட்சி வந்து இவரு 2 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்க இலவசமா கொடுப்பாங்க. இதே மாதிரி கருத்தியல்களை வந்து இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது கூட வந்து ஆளுங்கட்சிக்கு தெரிவிச்ச மாதிரி அந்த கலை மாதிரி வயசு வருஷாம்பாங்கல்ல, அவர் ஆளுங்கட்சியாக இருப்பது உச்சம் என்று கருதினால்
எதிர்கட்சியார் தன்மையாக இருக்கும்போது மந்தம் என்று கருதினார். இப்படி இது ரெண்டு விதமா கருதலாம் அந்த கலை வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி. நீங்க ஒரு இலக்கியத்தை பேச வேண்டும் என்ற முனைப்போடு வந்தாலும் கூட அவருடைய ஆட்சியில் அவர் செய்த சாதனைகளை கூட கலைப்படுத்துறீங்க. ஆமா, அதுக்கு ரெண்டு இசை கருவிகளையும் துணை கொண்டு இதை கலைப்படுத்துற விதம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் கேசவன் சார் சிறப்பு. இத்தனை சிறப்பு வாய்ந்த தென்னை மரத்துல தான் இந்த மாடு கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு. அதே மாதிரி பாப்பா குடியாரோட இந்த புத்தகத்துல எனக்கு பிடித்தது ஒரு 3 விஷயங்களை நான் சொல்றேன். எப்படின்னா, அவரை பார்த்து சொல்றாரு, மீது உனக்கு காற்றும் கடலும் கல்வரி தமிழும் உள்ளவரை. எப்படின்னா, இந்த தமிழ் போதையூற்றும் ஒரு விஷயம். ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் எழுதியிருந்தார், கலைஞருக்கும் அதுதான் போதை, பாப்பா குடியாருக்கும் அதுதான் போதை, இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல பேசிட்டு இருக்க நம்ம 2 பேருக்குமே அதுதான் போதை. தமிழுக்கு என்ன போதை அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு பாடல் வரி ஞாபகம் இருக்கு. இந்த யூடியூப் வலையொலி தளத்துல ஒரு பாடல், பார்த்தேன் களவு போன நிலவை நான் பார்த்தேன் அப்படின்னு ரீங்கரிச்சு போற இசைக்கு கீழே ஒருத்தன் கருத்துரையில் எழுதியிருக்கான், இந்த இசை போதையூட்டுவதால் இதை தடை செய்ய கோரி போலீசில் புகார் அளிக்க திட்டம். ஒரு பாடல் போதையூட்டுற மாதிரி ஒரு மொழியே போதையூட்டுறது இந்த ஒரு பாப்பா குடியாரோட இதுல எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னொரு கவிதை, உன் நேசத்தை சுமந்தவர்கள் தமிழை அடைந்தார்கள், கலைஞரை நேசித்தால் கலைஞரையே உருவாக்கிய தமிழ் இலவசம். ஓஹோ, பாப்பா குடியார் அந்த பொருள் படம் ஒண்ணு எழுதியிருக்காரு. ஆமா, அடைதல்ங்கிறது ஒரு மனிதருக்கு கலைஞர்னு ஒரு அடைமொழியை கொடுப்பதே சிறப்பு தான். ஆமா ஆமா ஆமா. தன்னை இல்லாத மனிதனை நம்ம என்ன சொல்றது? ஆமா. 3வது கவிதை இந்த படங்கள்ல சமீபத்துல ஒரு வசனம் வந்துச்சுல, பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரி இவரை இன்னொரு 2 பேர் கூட ஒப்புமை பண்ணியிருக்காரு. தமிழகத்து வீதிகளில் அண்ணாவும் பெரியாரும் நிற்பது உன் உருவத்தில் என்பதில் தானே இன்னமும் கொதிக்கிறது சிலருக்கு. ஏன்னா அந்த சிந்தனை மரப அந்த 2 பெரியவர்கள் மூலமா அவர் எடுத்திருக்காரு. தான் இருக்கும் காலம் வரை எந்த விமர்சனத்திற்கும், அதாவது தான் ஏற்றுக்கொண்ட எந்த கொள்கைக்கு எதிர்மாறாக அவர் அத்தனை பாடல்கள், அத்தனை வசனங்கள், அத்தனை திரைக்கதைகள், ஒரு வரியை கூட எடுத்து அவங்க வெளியே சொல்லிட முடியாது. 50,000 பக்கங்களோ எத்தனையோ லட்சம் பக்கங்கள் நீளும் அவரோட தினமும் தம்பிக்கு எழுதுற உடன்பிறப்பு கடிதங்கள், அவர் சொற்பொழிவுகள் அப்படின்னு. இது ஒரு மனிதன் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அவர் விரிந்த காலத்துல அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அத்தனை காலத்திலும் அவரு பேசின அவரு இதுல ஒரு வரி கூட எடுத்துட முடியாது. அது ஒரு பெரிய சாதனை. அதே மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். எப்படின்னா, இந்த வாழ்க்கை இருக்குல்ல, ஆமா, இந்த வாழ்க்கைய ஒரு பாடல் படுத்துறாங்க. ஏன்னா அந்த வாழ்க்கைய சொல்லும் போதுதான் சில மூட நம்பிக்கைகள் உள்ள வரும். கலைஞரோட சொந்த பாடல், வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனில் அப்படின்னு ஒரு கருத்துல வந்துட்டு, வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் அப்படிங்கிற மாதிரி அதுல எந்த மயக்கும் மாயாஜால விஷயங்களையும் சேர்க்காம அந்த பாடலை பகுத்தறிவு தளத்துல அவரு பாடிட்டு இருப்பார். அதே மாதிரி கேசவன் சார், இப்போ நீங்க இந்த கவிதைகளை படிக்கும் போது, கலைஞரை பற்றி பேசும்போது, இந்த மாலை பொழுதுல இந்த பசுக்கள் எல்லாம் நம்ம சுற்றி நிக்க பாருங்க, அப்படி சாரசாரையா ஒண்ணு அங்கங்க இருந்தது பூரா இது பாப்பா குடியார் கவிதையினால இருக்கப்பட்டுச்சா, கலைஞர் தொடர்பான பேச்சினால இருக்கப்பட்டுச்சா, அல்லது உங்க பேச்சினால இருக்கப்பட்டு வருதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அது இயல்பாகவே நடக்கும். ஒரு 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்த ஒரு மனிதரால் இந்த இப்ப ஒரு வார்டுக்கு மெம்பர் ஆகிறதோ, ஒரு ஊராட்சிக்கு தலைவராகுதோ கூட அவ்வளவு சிரமமான காரியம். இந்த இருக்கிற காலம். ஆமா, இந்த மாநிலம் எங்கும் உள்ள ஒரு விஷயத்த அந்த கல்வி தகுதியை வைத்துக்கொண்டு அம்மா இருக்கும்போது ஆளுங்கட்சி தலைவியா இருக்காங்க, கலைஞரிடம் உங்களுக்கு பிடித்த 3 விஷயங்கள் என்னன்னு கேட்காங்க. 3 விஷயத்தையும் சொல்றாங்க. தமிழ் 2வது விஷயம், தமிழ் 3வது விஷயம் தமிழ். அந்த அம்மையார் சொல்றாங்க. அப்போ ஒரு மொழியால் இந்த மாநிலத்தையே ஆட்சி புரிந்து அந்த மொழிக்காகவும் சேவை செய்து அவரை பத்தி இந்த பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் எழுத அந்த புத்தகத்தினால பாப்பாக்குடிக்கு அந்த அவரோட நன்றி உணர்ச்சி நம்ம வெளிக்காட்டுறோம். அவ்வளவு. இது பாப்பாக்குடியார் எழுதுனதுனால பாப்பாக்குடி வாழ் மக்களுக்கு மட்டும் பெருமை இல்லை. பாப்பாக்குடியார் யாரை பற்றி எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஒரு புத்தகமாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு, இந்த மாடுகள்லாம் இருக்கனால சொல்றேன், கலைஞரோட ஒரு பாடல்
எருமை கண்ணுக்குட்டி என்ன எருமை கண்ணுக்குட்டி என்ன எருமை கண்ணுக்குட்டி அந்த பாடலுமே அந்த காலத்துல இந்த இப்பெல்லாம் சொல்றாங்களா அதை படிச்சு இதை படிச்சு அப்படி செஞ்சு இந்த காலகட்டத்துக்கு படிப்பு மிக முக்கியமானது. ஆனா வெறும் 2 எருமைகளையும் ஒரு பெண்ணையும் பார்த்து கல்யாணம் முடித்து வைத்தால் ஒரு மனிதனுக்கு தன் சந்ததி வளர்ந்துருங்கிற ஒரு நினைப்பு அந்த மாடுகள்ல இருந்திருக்கு. அதே கலைஞருக்கே தந்திருக்கு, அவருக்கு தந்திருக்கான்னு தெரியல. அவர் அந்த எருமை மாட்டை வச்சு ஒரு பாடு படிச்சிருக்காரு, எருமை கண்ணுக்குட்டி அப்படிங்கிற பாடு. இல்ல அவரு தொடாத விஷயங்களே இல்லை தானே. ஆமா ஆமா ஆமா, ஒரு நல்ல படைப்பாளிக்கு அதுதானே. இன்னைக்கும் அவர் மொழியில சொல்லணும்னா அவரை எதிர்ப்பவர்கள் நீடோழி வாழ வேண்டும். என்ன காரணம்னா எதிர்ப்பின் வழியாக வளர்ந்த இயக்கம் வந்து அவரு கொண்டிருக்கிற இயக்கம் சார். அவர் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொல்றது கூட இந்த தளங்கள் தான், இலக்கிய தளங்கள் தான். அவருடைய இயக்கங்கள் கூட இந்த இலக்கிய தளங்களின் மூலமாக தன்னை தண்ணீர் விட்டு வளர்த்து கொண்ட ஒரு பெரிய விருட்சம் தானே அந்த இயக்கமே. அதனால அவரை பற்றி பேசுவது என்பது அவரது அவரை ஆதரிப்பவரும் வாழ்க, அவரை எதிர்ப்பவர்களும் வாழ்க. அவர் மொழியில் சொல்ல போனா இதுதான். சரி, நல்லது கேசவன் சார், ரொம்ப சிறப்பு சிறப்பு சிறப்பு.